கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். தயரத மன்னனுக்கு கலைக்கோட்டு முனிவர் செய்த வேள்வியின் காரணமாக 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். நாடு முழுக்க மகிழ்ச்சியிலே திளைத்தது. 12 நாட்கள் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இருந்த பொழுது வசிட்ட முனிவருக்கு இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. சத்திரிய மரபின்படி அரச குடும்பத்திலே பிறந்த குழந்தைகளுக்கு 12 நாள் கழித்து 13வது நாளிலே பெயர் சூட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறும். குழந்தைகள் 4 வரையும் கொண்டு வந்து தொட்டிலே இட்டிருக்கிறார்கள். வசிட்டர் வந்தார். கோசலை ஈன்றெடுத்த முதல் பிள்ளையினுடைய தொட்டிலுக்கு முன்னால் வந்து நின்றார். தொட்டிலே அந்த குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். என்ன பெயர் வைப்பது? யார் பெயர் வைப்பது என்பது புரிகிறதா உங்களுக்கு? ஆசிரியர் தான் பெயர் வைத்திருக்கிறார். பெற்ற குழந்தைக்கு நாடாளக்கூடிய மன்னனும் அவனுடைய பட்டத்து அரசியும் பெயர் வைக்கவில்லை. அந்த அரச குலத்தினுடைய ஆசிரியர் பெயர் வைத்திருக்கிறார். குழந்தையை பார்த்தார். அவருக்கு திருமால் தேவர்களுக்கு வரம் கொடுத்த செய்தி தெரியும். அது மட்டுமல்ல, அந்த திருமால் பரம்பொருள்தான் மண்ணிலே வந்து இந்த குழந்தையாக பிறந்திருப்பதை அவர் அறிவார். அவருக்கு அந்த நேரத்திலே ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. இந்திரத்யும்னன் என்ற ஒரு அரசன் இருந்தான். திருமாலின் மீது மிகுந்த பக்தி உடையவன். அன்றாடம் அவரை வழிபடக்கூடியவன். ஒருமுறை அகத்திய மாமுனிவர் அவன் மீது கோபம் கொண்டு யானையாக மாறும்படி சபித்து விட்டார். அவன் யானையாக மாறிய பிறகும் திருமாலின் மீது கொண்டுள்ள பக்தியை மறக்கவில்லை. அதனால் நாள்தோறும் குளத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தாமரை மலர்களை பறித்து வந்து இறைவனினுடைய திருமேனிக்கு சாத்தி பூஜையும் வழிபாடும் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தான். அவன் யானையாக மாறிய பிறகு ஒரு முறை அவன் அந்த குளத்திற்கு நுழைகிறான். பூக்களை பறித்து வருகிறான். 99 தாமரை பூக்களை பறித்து பூஜை முடிந்தாகிவிட்டது. 100வது பூவை பறிக்கின்ற பொழுது அந்த குளத்திலே இருந்த ஒரு முதலை யானையின் காலை கவ்வி பிடித்தது. ஹீஹி என்று சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன் சாபத்தின் காரணமாக அந்த குளத்திலே முதலையாக இருந்தான். யானையின் கால்களை கவ்வி பிடித்தான். முதலையினுடைய பிடி அவ்வளவு எளிதில் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த யானை தன்னுடைய கால்களை விடுவிக்க முயன்று பார்த்தது. போராடி களைத்தது. இறுதியாக தம்மால் இந்த காலை விடுவிக்க முடியாது, இந்த தலையிலே இருந்து நீங்க முடியாது என்பதை உணர்ந்து காக்கக்கூடிய பரம்பொருளான இறைவனை நினைத்து ஆதி மூலமே என்று அழைத்ததாகவும், அதை கேட்டு திருமால் கருட வாகனத்திலே விரைந்து வந்து முதலையினுடைய பிடியிலே இருந்த யானையை மீட்டு இருவருக்கும் மோட்சம் அளித்ததாகவும் கஜேந்திர மோட்சம் என்ற கதை கூறும். அந்த செய்தி இவருக்கு நினைவுக்கு வருகிறது. முன்னொரு முறை குளத்திலே காலை மாட்டிக்கொண்டு தப்பிக்க வழி தெரியாமல் அராணையில் துயிலக்கூடியவனே என்று அழைத்தவுடன் ஓடோடி வந்து காப்பாற்றிய திருமால் தானே இங்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறார். அந்த கருணையை நினைத்து பார்க்கிறார். மூல நூலிலே ஆதி மூலமே என்று அழைத்ததாக இருக்கிறது. ஆனால் கம்பர் இங்கே என்ன கூறுகின்றார்? அராணையில் துயில்வோனே, அதாவது பாம்பு படுக்கையில் படுத்திருப்போனே என்று கம்பர் பேசுகின்றார். அப்படி வந்து அந்த யானையை காப்பாற்றியதுதான் பரம்பொருள். அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு இங்கே வந்து குழந்தையாக அவதரித்திருப்பதற்கு ஒரு அழகிய பெயரை சூட்ட வேண்டும். அவர் ராமன் என்று பெயரை சூட்டினார். ராமன் என்றால் ரம்யமான அழகினை உடையவன். அது என்ன ரம்யமான அழகு? அவன் மட்டும் அழகல்ல, தன்னுடைய குணத்தால் செயல்களால் மற்றவருடைய துன்பங்களை நீக்கி
அடுத்தவர்களை காப்பாற்றி அதன் மூலமாக உள்ளத்தாலும் அழகாக விளங்கக்கூடியவன் என்று பொருள். ராமன் என்றால் தன்னுடைய குணங்களால் செயல்களால் மற்றவரை மகிழச் செய்பவன் என்று பொருள். அப்படி ராமன் என்று அந்த குழந்தைக்கு பெயரை ஈந்தான் வசிட்டர் என்று கம்பர் எழுதுகின்றார். கராமலைய தளர் கைக்க எய்த்தே அராணையில் துயில்வோய் என அந்நாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. அன்புக்குரியவர்களே, கம்பரினுடைய ஒவ்வொரு சொல்லும் மிகுந்த பொருளுடையதாக இருக்கும். காரணமில்லாமல் பொருத்தமில்லாமல் எந்த ஒரு சொல்லையும் கம்பர் பயன்படுத்த மாட்டார். மூல பரம்பொருள் அந்த மெய்ப்பொருள் வந்து குழந்தையாக பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு வசிட்டர் பெயர் வைக்க வேண்டும். கம்பர் எழுதுகின்றார், பெயரை வைத்தார் என்று எழுதவில்லை, பெயரை சூட்டினார் என்று எழுதவில்லை. ராமன் என்ற பெயரை ஈந்தனன் என்று எழுதுகின்றார். தமிழிலே ஒரு மரபு உண்டு. ஈ தா கொடு என்று அடுத்தவர்க்கு வழங்குவதற்கு 3 சொற்களை பயன்படுத்துகிறார்கள். ஈதல் என்றால் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவர் அது இல்லாத ஒருவருக்கு தாழ்வு நிலையிலே இருக்கக்கூடியவருக்கு கொடுப்பதுதான் ஈ. தா என்றால் சமநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் தந்து கொள்வது தருதல் தா. கொடு என்றால் ஒருவன் தன்னை விட உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்க்கு தருவதற்கு கொடுத்தல் என்று பெயர். அரசுக்கு வரி கொடுக்க வேண்டும். சாதாரண மனிதனை விட அரசு உயர்ந்தது. அந்த அடிப்படையிலே வசிட்டர் ராமன் என்ற பெயரை ஈந்தான் என்று சொல்லுகின்றார். அவ்வாறாயின் கடவுளுக்கே பெயரை ஈகை செயல் செய்தவன் வசிட்டன் என்று ஆகிறது. அந்த அளவுக்கு உயர்வானவரா? உண்மைதான். ஏனென்றால் வசிட்டதுக்கு வசிட்டது என்ற ஒரு பெயர் உண்டு. கடவுளுக்கு பெயரே கிடையாது. தனக்கென்ற எந்த பெயரும் இல்லாமல் தனக்கென எந்த வடிவமும் உருவமும் இல்லாமல் இருப்பவன் தான் இறைவன். மாணிக்கவாசகர் சொல்லுவாரே, ஒரு நாமம் ஓருருவம் இல்லா இறைவர்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று. அவ்வாறு தனக்கென எந்த பெயரும் இல்லாத இடத்திலே இருக்கக்கூடியவன் இறைவன். அவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவன் வசிட்டன். அதனால் பெயரை ஈந்தான் என்று கம்பர் பயன்படுத்துகின்றார். ஆண்டவனே ஆகுக, அந்த ஆண்டவனை காட்டிலும் ஆசிரியன் உயர்ந்தவன் என்று கம்பர் காப்பியம் முழுக்க கூறி செல்கின்றார். அதில் இந்த இடம் ஒரு இடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.